சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தனு கத்துற அந்த மாதிரி அம்மாச்சி பார்த்தா நல்லா மாட்டிக்கிறாங்க. தமிழை பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கையில அம்மாச்சி பக்கத்துல வராங்க. அங்கே பார்த்தா அப்பத்தாவை உட்கார வச்சு மாலெல்லாம் போட்டு சாத்தி வச்சிருக்கவும், ஏன் அம்மாச்சி இப்படி விட்டுட்டு போனீங்க, என் பிள்ளைய கூட பார்க்காம போயிட்டீங்களே அம்மாச்சி அப்படின்னு சொல்லி இங்க அம்மாச்சியோடைய கையை பிடிச்சு பார்த்தா தமிழ் அழுதுகிட்டு இருக்கையில அப்பத்தாக்கு பார்த்தா நாடி துடிப்பு இருக்கு. என்ன பல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. அம்மாச்சிக்கு நாடி துடிப்பு இருக்கு. அப்ப ஒருவேளை நேற்று கிளாஸ்ல கூட சொன்னாங்களே, ஏதோ ஒரு வேளையில இதய துடிப்பு நின்றுச்சுன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ ஒருவேளை அம்மாச்சிக்கு நம்ம முதலுதவி பண்ணோம்னா அம்மாச்சி பொழைச்சிக்கிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா ஓடியாந்து, அத்தை அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி மோகனா கிட்ட வந்து, என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா பார்த்து அழுதுகிட்டே கேட்குறாங்க. அத்தை அம்மாச்சிக்கு நாடி துடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லி மோகனா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆமா அத்தை, அம்மாச்சிக்கு முதலுதவி பண்ணா அம்மாச்சி பொழைச்சிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமா மோகனா கிட்ட சொல்லவும், மோகனா பார்த்தா அழுதுகிட்டே போய் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. ராஜாங்கம் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சன்னாசி ராஜாங்கம் மோகனா எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. எல்லாரும் முதல்ல அழுகிறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், இங்க வேகமா பார்த்தா சேது வந்து, என்னப்பா ஏய் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்கவும், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, எல்லாரும் முதல்ல அமைதியா இருங்க, யாரும் கத்தி அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும், அம்மாச்சி தூக்குங்க முதல்ல அப்படின்னு தமிழ் சொல்லவும், கருப்பு பார்த்தா பதறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா கருப்பு ஓடியாரு. என்ன தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கண்ணே, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கேல, அப்பத்தாவை தூக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், சன்னாசி ஆத்தாவை தூக்கி அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சன்னாசியும் பார்த்தா அப்பத்தாவை தூக்கி கட்டில படுக்க வைக்கிறாங்க. இங்க அப்பத்தாவை நெஞ்ச பார்த்தா இங்க தமிழ் அமுக்கவும், ஐயோ இவ எதுக்கு இப்படி போட்டு நெஞ்சு அமுக்குறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறிக்கிட்டு இருக்கவும், ஒருவேளை இவ கண்டுபிடிச்சிட்டா போல, அதுதான் முதலுதவி பண்றேன்னு சொல்லி நீ இப்படி படுக்க போட்டு நெஞ்சு அமுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம முழிக்கலைன்னா அவ விட மாட்டா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா கண்ணை முழிக்கவும், அத்தா அத்தா இந்திரி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்க எல்லாரும் பதறவும், உனக்கு ஒண்ணும் இல்ல அத்தா, உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சன்னாசியும் பார்த்தா இங்க அப்பத்தாவுடைய கையை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கவும், எனக்கு என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா நடிப்ப ஆரம்பிக்கவும், அத்தா நீ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருக்கும் ஊருக்கு செய்தியெல்லாம் சொல்லி அனுப்பிட்டோம், ஊருக்காரவோ சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும், நான் செத்து போயிட்டேனா என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அம்மாச்சி ஒன்றும் இல்லை பதறாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், என்னத்த ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஒன்றும் இல்லை அம்மாச்சி, உங்களுக்கு நாடி துடிப்பெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இதய துடிப்பு தான் இல்லை, அதான் பார்த்தேன், உங்களுக்கு முதலுதவி பண்ணேன், முதலுதவி பண்ணதுனால நீங்கள் கண்ணு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் சொல்லவும், அப்படியா நல்ல வேலைக்கு நான் கூட செத்துட்டேனோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு இனியாரும் என்னைய கொண்டு போய் அடக்கம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்படியெல்லாம் சொல்லாதாத்தா, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா கடந்து பதறாரு. போங்க போங்க எல்லாரும் எந்திரிச்சு போங்க, ஆத்தாக்கு சரியாயிருச்சு, எல்லாரும் எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்கையில, இது என்னடி ஆத்தா செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி விட்டுருக்காங்க, சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்கு, தார தப்பட்ட மேலதாளம் பாட ஈட எல்லாம் ரெடி ஆயிருக்கையில அப்பத்தா என்னன்னா கல்லு குத்தாட்ட எந்திரிச்சு உட்காந்துருக்கு, இந்த செய்தியில எங்கேயாவது நடக்க கண்டமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா எல்லாரும் அரசல் உரசலா பேசவும், கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா, இது சில நேரங்கள்ல ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய விஷயம், இதே துடிப்பு நின்றுச்சுன்னா உடனே அவங்க செத்துட்டாக நினைக்க கூடாது, அவங்களுக்கு முடிஞ்சறைய முதலுதவி பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், இங்க முதலுதவி பண்ணதுனால அம்மாச்சி பழச்சுக்கிட்டாங்க, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும் இங்க பார்த்தா எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க.